இந்த ஆண்டு நடைபெற்றது மகா கும்பமேளா என்பதால் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராட கோடிக்கணக்கான மக்கள் உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜில் குவிந்தனர். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்களும் திரையுலக பிரபலங்களும் புனித நீராடினர். அதே நேரத்தில் பிரயாக்ராஜில் குவிந்த மக்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய ஒன்றிய மாநில அரசுகள் தவறிவிட்டதாக புகார் எழுந்தது. குறிப்பாக ஜனவரி 29ஆம் தேதி ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 30 பேர் பரிதாபமாக உயிரிழந்தது பெரும் சர்ச்சையானது. இதேபோல கும்பமேளாவுக்கு செல்வதற்காக மக்கள் டெல்லி ரயில் நிலையத்தில் திரண்டபோது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 18 பேர் உயிரிழந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. இது மட்டுமின்றி ரயில்களில் உள்ள முன்பதிவு ஏசி பெட்டிகளை கும்பமேளா செல்லும் பக்தர்கள் உடைத்து நொறுக்கும் காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது. இதற்கிடையே கும்பமேளாவிற்கு ருத்ராட்சை விற்க சென்ற மோனலிசா என்ற பெண் சமூக வலைதளங்களில் வைரலானார். இதைத் தொடர்ந்து கேரளாவில் கடைதிறப்பு விழாவுக்கு அழைத்து வரப்பட்ட மோனலிசா இந்தி திரைப்படத்தில் நடிக்கவும் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளார். மகா கும்பமேளா நடைபெற்ற 45 நாட்களில் 66 கோடி பேர் நீராடி உள்ளனர். கடைசி நாளான நேற்று சுமார் 1.5 கோடி பேர் புனித நீராடியதாக உத்தரப்பிரதேச அரசு தெரிவித்துள்ளது.